அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவையை வச்சு ஒரு அப்பம் செய்யலாம். இந்த அப்பம் எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்பம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்த உடனே எடுக்கணும். சூப்பராக இருக்கும். நல்லா வாங்க இதை எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ரவையை ஊற வச்சுக்கிறோம். நான் இந்த கப்பில் தான் ரவையை எடுத்திருக்கேன். இந்த ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவை நான் வறுக்காத ரவை தான். எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் பால், பசும்பால், காய்ச்சின பால். இப்போ நம்ம இதை ஊற்றி ஊற வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். நம்மளுக்கு 5 நிமிஷன்றதில் 10 நிமிஷம் கூட ஊறட்டும். இந்த தண்ணி மொத்தம் இழுத்துக்கிறோம். இது நம்மளுக்கு அப்படியே ஊறட்டும். ஊறினோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ரவை சூப்பராக ஊறிடுச்சு. ரவை நல்லா அழகாக ஊறி போயிடுச்சு. நல்லா 5 நிமிஷம் போதும் ஊறினது. இப்போ இந்த பாலோடையே சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதே ஒட்ட வலித்து எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்குருவோம். வலித்து சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கிடுவோம். பாகு காய்ச்சலுக்கு நம்ம எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளைக்கட்டியை சேர்த்துக்கிறோம். வெள்ளைக்கட்டியை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைக்கட்டியை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதே கப்பிலே நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாமே அளந்து ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நம்ம காய்ச்சி வடிகட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம பாகு நல்லா கரைச்சாச்சு. மண் தூசி இருக்கும், வடிகட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம அது கூடவே நம்ம அரைச்ச ரவையையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது கூடவே நம்ம கோதுமை மாவு, ஒரு கப்பு நம்ம ரவை போட்டிருக்கோம். அதில் அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவு ஒரு அரை கப்பு, அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம இது கூட ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் விசேஷ காலங்களில் உப்பு போட மாட்டிங்கன்னா போடாதீங்க. நான் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிடுவோம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கலக்கிக்கிடுவோம். நம்ம இது சோடா மாவு எதுவும் போட நடுவில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றுவோம். ஏன்னா ஒரு பலகாரம் எழுந்து இப்படி வந்தவுடனே நம்ம இன்னொன்று ஊற்றுவோம். ஏன்னா ஒன்று ஒன்றா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2-3 கூட ஊற்றலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று ஒன்றா தனியாக ஊற்றணும். அப்போ தான், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்மளுடைய அப்பம். இதுக்கு நம்ம சோடா மாவுலாம் எதுவும் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகும். சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்களும் அந்த விசேஷ காலங்களில் அப்போ சுட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.